Hi everyone. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக சாய்டெக் இன்ஃபோக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐ எம் பாலாஜி. ஐ எம் ஃப்ரம் 12th ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் சாய்டெக் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் ஃப்ரம் கான்சன்ட்ரேஷன் ஓர் அப்படின்ற ஒரு சின்ன டாபிக், மெட்டலாலஜிலேருந்து ஒரு சின்ன டாபிக் பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பழைய வீடியோஸை மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சாய்டெக் இன்ஃபோ ஃபார் கெட்டிங் பெட்டர் எஜுகேஷ்னல் வீடியோஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் பட்டனை ரைஸ் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எவ்ரிவன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக சாய்டெக் இன்ஃபோக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐ எம் பாலாஜி. ஐ எம் ஃப்ரம் 12th ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் சாய்டெக் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் ஃப்ரம் கான்சன்ட்ரேஷன் ஓர் அப்படின்ற ஒரு சின்ன டாபிக், மெட்டலாலஜிலேருந்து ஒரு சின்ன டாபிக் பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பழைய வீடியோஸை மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சாய்டெக் இன்ஃபோ ஃபார் கெட்டிங் பெட்டர் எஜுகேஷ்னல் வீடியோஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் பட்டனை ரைஸ் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் ஃப்ரம் கான்சன்ட்ரேட்டட் ஓர் அப்படின்ற ஒரு டாப்பிக்காக ஒரு கான்செப்ட் மேப் பார்க்கலாம். ஸோ கான்செப்ட் மேப்பில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், கான்சன்ட்ரேட்டட் ஓர் மஸ்ட் பி கன்வெர்ட்டட் இன்டு அ ஃபார்ம் சூட்டபிள் ஃபார் ரிடக்ஷன். அதாவது கான்சன்ட்ரேட்டட் ஓர் ஷுட் பி கன்வெர்ட்டட். எப்படி? இட் ஷுட் பி சூட்டபிள் ஃபார் ரிடக்ஷனுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும். அந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டட் ஓர் மஸ்ட் பி கன்வெர்ட்டட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், சல்ஃபைட் ஓர் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஆக்சைட். சல்ஃபைட் ஓர் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் தேர்ட், ஐசோலேஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் கான்சன்ட்ரேட்டட் ஓர். இந்த ஐசோலேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் தான் ரெண்டாக பிரியுது. தட் இஸ் ரிடக்ஷன் ஆஃப் oxide to metal and conversion to oxide. இந்த conversion to oxide அது ரெண்டா பிரியுது. என்னென்னா கால்சினேஷன், ரோஸ்டிங். நீங்கள் ஆல்ரெடி லோவர் கிளாஸஸில் இதை பற்றி டீப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக இது எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கால்சினேஷன். இட் இன்வால்வ்ஸ் ஹீட்டிங் when volatile matter escape leaving behind metal oxide. and இதுக்கான ஈக்குவேஷன் Fe2O3 XH2O solid on heating gives rise to Fe2O3 solid plus XH2O gas. இதுக்கு முன்னாடி XH2O சாலிடாக இருந்தது, இந்த இடத்துல வரும்போது கேஸாக மாறிடுது. அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ZnCO3 solid on heating gives rise to ZnO solid plus CO2 கேஸ். இப்போது கால்குலேஷன் பார்த்தாச்சு. அடுத்தது ரோஸ்டிங். இட் ஹீட்டட் இன் ரெகுலர் சப்ளை ஆஃப் ஏர் இன் ஃபர்னஸ் அட் டெம்பரேச்சர் பிலோ த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல். இது ரெகுலர் சப்ளை ஆஃப் ஏரில் இதை ஹீட் பண்ணுறோம் இந்த ஃபர்னஸ் அட் த டெம்பரேச்சர் பிலோ த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல். ஒரு மெட்டலுக்கான மெல்டிங் பாயிண்ட்டோட அது கம்மியான டெம்பரேச்சரில் இது ஒரு ஃபர்னான்ஸில் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் ஹீட் பண்ணுறோம். அண்ட் தட் இஸ் ரோஸ்டிங். ஹியர் ஈக்குவேஷன் 2Cu2S ப்ளஸ் 3O2 gives rise to 2Cu2O plus 2SO2. Sulfate ore of Cu is heated in ரிவர்பெட்டரி ஃபர்னான்ஸ். மேலே நான் ஃபர்னான்ஸ்ன்னு சொன்னது இந்த ரிவர்பெட்டரி ஃபர்னான்ஸில் தான் இந்த ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். அண்ட் செகண்ட், ஐசோலேஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் கான்சன்ட்ரேட்டட் ஓரில் செகண்ட் பாயிண்ட் ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட் டு மெட்டல். திஸ் இன்வால்வ்ஸ் ஹீட்டிங் வித் ரெடியூசிங் ஏஜென்ட். அதாவது சி இல்லை CO, கார்பன் மோனாக்சைடு ஆர் கார்பன். அதான் ரெடியூசிங் ஏஜென்ட் combines with O2. ஸோ அதனால் அந்த ஈக்குவேஷன் MX
XOY plus YC is give rise to XM plus YCO. இங்கே வந்து ரெடியூசிங் ஏஜென்சி அண்ட் சிஓவை ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம எடுத்திருக்க டாபிக் தட் இஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் ஃப்ரம் கான்சன்ட்ரேட்டட் ஓருக்கான கான்செப்ட் மேப் இப்போ நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்திருக்க டாபிக் தட் இஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் ஃப்ரம் கான்சன்ட்ரேட்டட் ஓருக்கான கான்செப்ட் மேப் பார்த்தோம். அண்ட் அந்த கான்செப்ட் மேப்லேயே இந்த கான்செப்டில் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதை ஒரு ப்ரீஃபாகவே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு அந்த டாப்பிக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் எடுத்த கான்செப்ட் மேப்புக்கு ரிலேட்டட் அண்ட் இதனால் ஸோ இந்த டாபிக் சம்மந்தமான கொஷின்ஸை நான் ஒரு குவிஸாக எடுத்திருக்கேன். அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிச்சி ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்கள் கண்டிப்பாக பார்க்குறோம். அண்ட் குவிஸ் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து வாட் இஸ் க்ரூட் மெட்டல், அதாவது க்ரூட் மெட்டல்னால் என்ன? இது எல்லாமே 1 மார்க்ஸ் தான். ஸோ இது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும், ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே. அண்ட் செகண்ட் கொஷின் வந்து வாட் ஆர் த ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் இன் த ஐசோலேஷன் ஆஃப் மெட்டல்? And third question, in the process of isolation of metal, oxide is reduced using what? அதாவது ஐசோலேஷன் ஆஃப் மெட்டல்ன்ற ப்ராசஸ் நடக்கும்போது ஆக்சைடு வந்து ரெடியூஸ் ஆகுது யூஸிங் வாட், அதுதான் கேட்குறான். அண்ட் ஃபோர்த் கொஷின், வாட் ஆர் த 2 types involves in the isolation of metal from concentrated ore? ஸோ இந்த நம்ம கான்செப்ட் மேப்லேயே பார்த்துருக்கோம், 1க்கு 2 வாட்டி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் கொஷின், வாட் இன்வால்வ்ஸ் ஹீட்டிங் when the volatile matter escapes leaving behind the metal oxide? இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரோஸ்டிங், கால்சினேஷன். இது ரெண்டுத்தில் இது ஒரு MCQ டைப் கொஷின். ஸோ இது ரெண்டுத்தில் எது வரும்ன்றதை நீங்கள் சூஸ் பண்ணி ஆன்சர் எழுதணும். அண்ட் சிக்ஸ்த்து கொஷின் வந்து sulfate ore are mixed with dash before heating. sulfate ore எதோட மிக்ஸ் ஆகுது, ஹீட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி எதோட மிக்ஸ் ஆகுது? அண்ட் செவன்த், reduction of metal oxide usually involves heating it with some other substance acting as what? இங்கே 8, 9, 10, 11 இந்த 4 கொஷின்ஸுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 8, இன் ரோஸ்டிங் the ore is heated in a regular supply of air in a furnace at a temperature above the melting point of a metal. ஸோ இந்த இடத்துல ஓர் வந்து ஹீட் ஆகுது எப்போ? ரெகுலர் சப்ளை ஆஃப் ஏர் அட் அ ஃபர்னான்ஸ், அதாவது தட் இஸ் ரிவர்பேட்டரி ஃபர்னான்ஸில் அட் அ டெம்பரேச்சர் அபோவ் த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் அ மெட்டல். மெல்ட்டிங் எம்பி ஆஃப் அ மெட்டலுக்கு அதிகமாக இருக்கும் போது இதை வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அண்ட் 9th கொஷின், த SO2 produced is utilized for manufacturing H2SO4. It is true or false. 10th question, oxides are tougher to reduce, that is oxide வந்து reduce பண்ணுறது it's more tough. True or false. And final 11th question வந்து some metal oxides get reduced easily while others are very difficult to be reduced. In such case heating is required. True or false. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் வந்து டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ். அதாவது மேலே இருக்க டயக்ராமில் என்னென்னலாம் கேட்குறானோ அதெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் தட் இஸ் 12th கொஷின் வந்து ஃப்ரம் த above diagram first what is A and second subdivision what is B. அதாவது இந்த டயக்ராமில் ஏன்னு நான் நேம் பண்ணிருக்கிற இது பேர் என்ன அண்ட் பியோட பேர் என்ன. ஸோ அதுதான் 12th கொஷின். அண்ட் 13th கொஷின், மென்ஷன் த பிளேஸ் வேர் ஹேங்கர்ஸ் லொக்கேட்டட் அண்ட் ஆல்சோ ட்ரா இட். இந்த டயக்ராமில் ஹேங்கர்ஸுன்றது எங்கே வரும்
அண்ட் அதை ட்ரா பண்ணி காட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சின்ன கேம் மாதிரி விளாட்லாம். தட் இஸ் ஸ்டடி பேஸ்டு கேம். அது என்னடா ஸ்டடி பேஸ்டு கேம்னு நினைக்கிறீங்களா? தட் இஸ் கிராஸ்வேர்ட். இதில் வந்து நான் ஸ்டடீஸ் ரிலேட்டட், தட் இஸ் இதுக்கு முன்னாடி நம்ம படித்த கான்செப்டுக்கு ரிலேட்டடான ஒரு 7 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக கிராஸ் பாரும் போட்டிருக்கேன். ஸோ இதை சால்வ் பண்ணால் மோஸ்ட்லி இந்த டாபிக் கவர் பண்ண மாதிரியே தான் இருக்கும் இந்த குவிஸு. அப்புறம் இந்த கிராஸ் பார் சால்வ் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இந்த டாப்பிக்கை கவர் பண்ண மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து விச் டெக்னிக் யூசஸ் ஹை டெம்பரேச்சர் டு கன்வெர்ட் ஓர் இன்டு ரா மெட்டல்? இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். அண்ட் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து கிராஸ் பார் வந்து நான் வெர்டிக்கலில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வெர்டிக்கலில் இருக்குது. அண்ட் செகண்ட் கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்சைட் cannot be reduced to metal by carbon? இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ZnO, Al2O3, CuO அண்ட் CaO. ஸோ இதுக்கும் வந்து ஆன்சர் வந்து வெர்டிக்கல் காலமில் கொடுத்துருக்கேன். அண்ட் தேர்டு கொஷின் வந்து the process carrying out the reduction of metal oxide by heating with coke. What is the process? அதுதான் இந்த இடத்துல கொஷினில் ரைஸ் பண்ணியிருக்கான். ஸோ அண்ட் ஃபோர்த் கொஷின் வந்து which method do you suggest for extraction of high reactive metal? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஹை ரியாக்டிவ் மெட்டல் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் இஸ் சூட்டபிள் அப்படின்றது தான் ஃபோர்த்து கொஷின். ஃபிஃப்த்து கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஹை ரியாக்டிவ் மெட்டல்? என்ரிச்மெண்ட் ஆஃப் ஓர், ரிஃபைனிங் அண்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன். இந்த மூணுத்தில் விச் இஸ் நாட் எ மெத்தட் ஆஃப் extracting of high reactive metal? இப்போ சிக்ஸ்த் கொஷின் சல்ஃபைட் ஓர் ஆர் மிக்ஸ்டு வித் டேஷ் பிஃபோர் ஹீட்டிங். சல்ஃபைட் ஓரை எதால் மிக்ஸ் பண்ணுவோம்? ஹீட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எதோட மிக்ஸ் பண்ணுவோம்? அதுதான். அண்ட் செவன்த் கொஷின் சல்ஃபைட் ஓர் ஆர் கன்வெர்ட்டட் டு டேஷ் பிஃபோர் ரிடக்ஷன். ரிடக்ஷனுக்கு முன்னாடி சல்ஃபைடு ஓரை என்னவா கன்வெர்ட் பண்ணுவோம்? அதுதான் இது. இதுக்கு முன்னாடி கொடுத்த fill in the blanks, MCQ, cross bar and other type of questions, that is true or false, எல்லாத்தையும் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்றதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இதை அட்டன் பண்ணிட்டுறதுல உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆச்சுன்னா, தட் இஸ் இந்த கொஷனுக்கு என்னடா ஆன்சர் தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, ஸோ டோன்ட் வரி, நான் இங்கே ஆன்சர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ எந்த கொஷின் தெரிலையோ அதுக்கான ஆன்சர் நீங்கள் படிச்சுக்கலாம். படிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்க்காம எழுத ட்ரை பண்ணுங்கள். நான் எல்லா கொஷின்ஸ் 1 to அதாவது MCQ கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லேருந்து கிராஸ்வேர்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கேன். அண்ட் 12, 13, 14 அது வந்து டயக்ராம் பேஸ்டு கொஷின்னால் நீங்கள் புக்கிலேருந்து டயக்ராமை ரெஃபர் பண்ணி அதுக்கு எங்கே ப்ளாட் பண்ணணுன்றதை நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த குவிஸுக்கு இதுதான் ஆன்சர் கீ. தெரியாத கொஷின்ஸுக்கு என்னென்ன கொஷின் தெரியலையோ இங்கே ஆன்சரை பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் எழுதுங்க. இந்த வீடியோவை ஃபஸ்ட்டுலேருந்து எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்றைக்கி நான் நடத்தின டாபிக் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த குவிஸ் அண்ட் கிராஸ் பார் இதெல்லாம் உங்களுக்கு ஃபன் வித் லேர்னிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு ஜாலியாகவும் இருக்கும்னு நான் ரொம்பவே நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் you would like this video. If you like this video, please raise the thumbs up button and please share this video to the persons who are in search of better educational, and finally subscribe to SciTech Info for getting better educational videos. சரி, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு. தேங்க்யூ.